கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அறிந்தவர் நம்முடைய தேவன். நம்முடைய எல்லா சூழ்நிலையும் நன்கு தெரிந்தவர் நம்முடைய தேவன். நம்முடைய தேவையெல்லாம் அவர் அறிந்தவராக, அவர் புரிந்தவராக அவர் இருக்கிறார். நாம் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை தேவன் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். நாம் இப்போது என்ன பிரச்சனையில் இருக்கிறோம், என்ன விதமான நெருக்கடியின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். நம்மை குறித்து 100% தேவனுக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அங்கே ஒரு பெண்ணினுடைய மகன், வாலிப மகன் மரித்து போய்விட்டார். அந்த பெண்ணினுடைய சூழ்நிலையை தேவன் அறிந்தவராக இருந்தார். அவர் ஒரு கைம்பெண்ணாய் இருந்தால் அவருடைய வாலிப மகன் மரித்து போனான். பாருங்கள், 11ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகம் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைப்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவருடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் என்று சொல்லி. பாருங்கள், நாம் தேவன் நினைத்தால் அவர் எங்கோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு இடத்துல போதகம் பண்ணி கொண்டிருக்கலாம், அல்லது வேறு யாரோ ஒரு நபரை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவையுள்ள ஒருவரை தேடி தேவன் செல்லுகிறார். கண்ணீரோடு இருக்கிறவர்களை தேடி தேவன் சொல்லுகிறார். ஒரு வீட்டிலே ஒரு இழப்பு, ஒரு வீட்டிலே ஒரு துக்கம் உள்ளவர்களை தேடி தேவன் சொல்லுகிறார். அவளோ கைம்பெண், ஒரே ஒரு வாலிப மகன். ஐயோ, இப்படி வாலிப மகன் மரித்து போய்விட்டானே, துக்கத்தோடு இருக்கிற அவர்களை தேடி இயேசு சென்றார். அங்கே சென்று அந்த மகளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஸ்திரியே அழாதே என்று சொல்லி தேவன் அவரை பார்த்து சொல்லுகிறார். அவர் மனதுருகி அழாதே என்று தேவன் சொல்லுகிறார். நம் தேவன் மனதுருகுகிற தேவன். உங்களுடைய கஷ்டத்திலே தேவன் உங்களுக்காக மனதுருகுவார். உங்களுடைய பிரச்சனையிலே தேவன் உங்களுக்காக மனதுருகுவார். உங்களுடைய வேதனையின் மத்தியிலே தேவன் உங்களுக்காக மனதுருகுவார். உங்களுடைய பாடுகளின் மத்தியிலே தேவன் உங்களுக்காக மனதுருகுவார். கர்த்தர் மனதுருகிவிட்டால் அடுத்ததாக அங்கே நிகழப்போவது அற்புதம், அங்கே நிகழப்போவது அதிசயம், அங்கே நிகழப்போவது நன்மைகள். தேவன் நம் மீது மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். வேத புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் மனதுருகினாரோ, எங்கெல்லாம் அவர் மனதுருகினாரோ அங்கெல்லாம் ஒரு அற்புதத்தை தேவன் செய்தார். அருமையானவர்களே, குஷ்டரோகிகளை பார்க்கும் போது மனதுருகினார், குருடரை பார்க்கும் போது மனதுருகினார். இப்படியாக மனதுருக்கம் அவருக்குள்ளே வரும் பொழுது அவர் அடுத்ததாக அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இதோ தேவன் உங்கள் மீது மனதுருகுகிறார். இந்த கால வேளையில கண்ணீரோடு இருக்கிற உங்களை பார்த்து தேவன் மனதுருகுகிறார். ஐயோ, இந்த பண தேவைக்காக நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி காத்து நிற்கிற உங்களுக்கு தேவன் மனதுருகி உங்களுக்கு அற்புதம் செய்வார். என் மகன் இத்தனை நாட்களாக ஏதோ ஒரு காரியத்தை அவன் பிரயாசப்பட்டு தேடிக்கொண்டிருக்கிறானே, இத்தனை நாட்களாக பிரயாசப்பட்டு அலைந்து கொண்டிருக்கிறானே, தேவன் உங்கள் மீது மனதுருகி உங்களுக்கு அற்புதத்தை தேவன் செய்வார். நம் தேவன் ஒவ்வொரு மணி நிமிடமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்டும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யவே அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய சூழ்நிலை என்னன்னு அவருக்கு தெரியும், நம்முடைய நிலைமை அவருக்கு என்னன்னு தெரியும். ராத்திரி வேளையில நல்லா தூங்கி கொண்டிருந்தேன். ராத்திரி வேளையில நாளைக்கு பணம் இல்லையே, நாளைக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு கூட காசு இல்லையே, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேனே, எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டேனே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னிடத்துல பணம் இருந்தால் ஏழைகளுக்கு முடிந்த வரைக்கும் உதவி செய்வேன். யாராவது ஒரு விசுவாசியை போய் நான் சந்திப்பேன்னு சொன்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னிடத்துல இருக்கிற பணத்தை நான் கொடுத்துட்டு வந்து விடுவேன். இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியாக எனக்கென்று வைத்திருந்த எல்லா செலவையும் நான் கொடுத்து முடித்து விட்டேன். என்னுடைய பர்ஸில் ₹1 கூட இல்லை. நாளைக்கு நான் போகணுமே, பெட்ரோல் போவதற்கு கூட காசு இல்லையேன்னு சொல்லி நான் ஜபம் செய்து விட்டு நான் படுத்து விட்டேன். அருமையானவர்களே,
இரவு 12 மணிக்கு ஃபோன் கால் வருது. பாஸ்டர், ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, உங்களுக்கு காசு போட சொல்கிறாரு. ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, உங்களுக்கு காசு போட சொன்னார். ஏசப்பா சொல்கிறாரு, ஏசப்பா சொல்கிறாரு உங்களுக்கு காசு கொடுக்க சொல்லி. ராத்திரி வேளையில் நான் இங்கே இருக்கிறேன். தூரத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை கத்த தட்டி எழுப்புகிறார். என் ஊழியக்காரனுக்கு பணம் இல்லை, என் ஊழியக்காரனுக்கு தேவை இருக்கிறது, நீ போடு என்று சொல்லி. அருமையானவர்களே, எனக்கு எவ்வளவு தேவையோ அந்த பணத்தை ஒரு மனுஷனை கொண்டு கரெக்டாக நான் டைம் பார்க்குறேன், 12 மணிக்கு என்னுடைய அக்கௌண்ட்டில் அந்த காசு வந்து சேருதுங்க. அப்படியே ராத்திரி எழுந்து உட்காந்து தூங்க முடியல, அப்படியே அழுதுகிட்டே இருந்தேன். ஆண்டவரே, நீர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே, நீர் என் மீது எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. என் தேவைகளை அறிந்தவர், என்னுடைய சூழ்நிலையை புரிந்தவர் ஆண்டவரே. நீர் நாளைக்கு இது தேவை என்பது உமக்கு தெரியுமே ஆண்டவரே. எனக்கு சந்திச்சிங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யாருமே உதவி செய்ய முடியாத இந்த சூழ்நிலையில, ஏனென்றால் மாதத்தின் இறுதி நாட்களில் வந்து விட்டோம், மாதத்தின் கடைசியில் வந்து விட்டோம். ஆனால் இந்த நேரத்திலே என் தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை, அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். என் தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்தவர். என் தேவன் நம்முடைய எல்லா விதமான நிலைமைகளை நன்றாய் அறிந்தவராக இருக்கிறார். நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க என்று தேவனுக்கு தெரியுங்க. உங்க நிலையை பார்த்து தேவன் உங்களை தள்ளிவிட மாட்டார். இந்த உலகத்திலே 2 பேர் வாழ்ந்தார்களாம். ஒருவர் லாசரு, இன்னொருவர் ஐஸ்வர்யவான். லாசரு இந்த பூமியில இருந்த நாட்களிலே அவன் ஒரு வியாதியினாலே பாதிக்கப்பட்டு அவன் ஒரு மோசமான ஒரு நிலைமையிலே அவன் ஒரு தரித்திரனாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தரித்திரன், லாசருக்கு பெயர் கொடுக்கப்பட்ட அவனோட தரித்திரன் என்பதாக ஒரு தரித்திரமான ஒரு நிலையில வாழ்ந்தான். மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை அவன் தின்னிருப்பான். அவன் யாராவது ஏதாவது கொடுப்பார்களா என்று சொல்லி அதை சாப்பிட்டு கொண்டிருப்பான். ஐஸ்வர்யவான் அவனை கண்டு கொள்ளவே இல்லை. ஆனால் மரணம் வந்தது. தேவன் யாரை நேசித்தார்? தேவன் யாரை நேசித்தார்? பணக்காரனை நேசிக்கவில்லை தேவன். இந்த தரித்திரனாய் காணப்பட்ட லாசருவை தேவன் நேசித்தார். லாசரு ஆபிரகாமின் மடியிலே உட்கார்ந்திருந்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் நிலைமையை பார்த்து ஒதுக்கி விடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. உங்கள் சூழ்நிலையை பார்த்து தள்ளிவிடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. இந்த உலகம் நம்மளை ரிஜெக்ட் பண்ணலாம், இந்த உலகம் நம்மளை தள்ளிவிடலாம், ஆனால் தேவன் நம்மை தள்ளுகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்பதாக. உங்கள் நிலைமையை பார்த்து இந்த உலகம் உங்களை தள்ளிவிடலாம். உங்கள் நிலைமையை பார்த்து இந்த உலகம் உங்களை அப்படியே கை கழுவி விடலாம், மறந்து விடலாம். ஆனால் தேவன் கை கழுவுகிறவர் அல்ல, தேவன் மறந்து விடுகிறவர் அல்ல, தேவன் புறம்பே தள்ளி விடுகிறவர் அல்ல. ஒரு இடத்துல போய், ஐயா எனக்கு 1 லட்ச ரூபாய் தேவைப்படுது, ஒரு 2 லட்ச ரூபாய் தேவைன்னு சொல்லி கேட்டு பாருங்க. நல்லா பேசிட்டு இருந்த மனிதர் அதோடு உங்ககிட்ட பேசுவதை நிறுத்தி விடுவார். ஏனென்றால் இவன் பணத்துக்காக பழகுகிறான், பணத்தை இவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்று சொல்லி அப்படியே கையை கழுவிடுவாங்க. அதுதாங்க உலகம். ஆனா அப்பா கிட்ட நீங்க லட்சக்கணக்கில் கேட்டு பாருங்க, அப்பா இத்தனை கடன் இருக்குதுப்பா, இத்தனை லட்சக்கணக்கில் கடன் இருக்குதுப்பா, இத்தனை லட்சக்கணக்கில் தேவை இருக்குப்பா. அப்பா கிட்ட கேட்டீங்கன்னா அப்பா அரவணைத்துக் கொள்வாரே தவிர கை கழுவவே மாட்டாருங்க. எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர், நம்ம அப்பா ரொம்ப ரொம்ப அன்புள்ளவர், நம்ம அப்பா ரொம்ப ரொம்ப நம்மளை நேசிக்கிறவர். நம்ம அப்பா நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்ம அப்பா ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் நிலைமைகளை அறிந்த என் தேவன், இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளை நன்றாக புரிந்திருக்கிற எங்கள் தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். சோர்ந்து போகாம அப்பா கிட்ட விடியா ஜெபம் பண்ணலாம். அப்பா உங்களை விட்டா நான் வேற யார்கிட்டப்பா போவேன்? உங்களை அன்று வேற கதி எனக்கு கிடையாது ஆண்டவரே, உண்மை அன்று வேற கதி எனக்கு இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நான் மனிதர்களுடைய கால்களிலே போய் விழுவதை காட்டிலும், மனிதர்களிடத்தில் என் கையை கூப்பி வணங்குவதை காட்டிலும் நான் உம்முடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உம்மிடத்துல கையேந்துகிறேன் ஆண்டவரே, உம்மிடத்துல என் கையை கூப்பி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. எனக்கு மனமிறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி கேட்கலாமா? எனக்கு மனதுருகி, என் மேல் மனதுருகி என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கலாமா?
இன்றைக்கு உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நான் விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறேன், தேவனுடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகள் மாறும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். கண்ணீர் வடிக்காதீங்க. அன்னைக்கு அதே தேவன் சொன்னதுதான், லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் சொல்லதுதான். ஆமேன். ஏன் அழுவுறேன்னு கேட்டாரு. நீ அழுவாத, நீ அழுவாத, நான் இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு நன்மை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாத, பயப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் இருக்கிறேன். உன்னை ஒன்றும் அணுகாதபடி உன்னை பாதுகாக்க, உன்னை தப்புவிக்க, உன்னை விடுவிக்க நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறாருன்னா வேதத்துல இருந்து ஆண்டோட வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருங்க. சும்மா வெறும் வாயில சொல்றது இல்ல, இதெல்லாம் வேத வசனத்துல கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறாருங்க. நல்லா இருப்பீங்க பிரதர். காலையில உங்களை வாழ்த்துறேன். நீங்க நல்லா இருப்பீங்க சிஸ்டர். நீங்க நல்லா வாழ்வீங்க பிரதர். நீங்க நல்லா வாழ்வீங்க சிஸ்டர். உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் பிரதர். உங்க எதிர்காலத்துல நீங்க நல்லா இருப்பீங்க சகோதரி. உங்க பிஸ்னஸ் படுக்காது. உங்க பிஸ்னஸ் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க சொந்தக்காரங்க மத்தியில் நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க தலை நிமிர்ந்து வாழும்படி தேவன் செய்வார். நீங்கள் தலை நிமிர்ந்து வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். தேவன் உங்களை உயர்த்த, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைகளுக்கு நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவாதி தேவன், கத்தாதி கத்த, ராஜாதி ராஜா என நாமம் உள்ளவர். அப்பா, இந்த வேலையில கூட பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியங்களை, எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போவதற்காக நன்றி ஐயா. எங்கள் தேவைகள் எல்லாம் நீர் அறிந்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு இன்னொரு தேவை என்பதை பரமபிதா நீர் அறிந்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே என்னென்ன தேவைகளோடு கூட இருக்கிறார்களோ, இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனையோடு கூட இருக்கிறார்களோ எல்லாருடைய தேவைகளையும் சந்திங்க. எல்லாருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்க. தேவனாகிய கர்த்தர் நீர் சகாயம் பண்ணும்படியாய், தேவனாய் கர்த்தர் நீர் உதவிகரத்தை நீட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, ஒருவரையும் கைவிடாதரும் ஆண்டவரே. இன்றைய நாளில் அழுவராக, ஐயோ ஏசப்பா, நீங்க மட்டும் என் வாழ்க்கையில வரலனா என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஏசப்பா, என்னை எப்படி ஆகிலும் காப்பாத்திடுங்க. என் நிலைமை மோசமா இருக்கு, என் சூழ்நிலை மோசமா இருக்கு, என்னை எப்படியாகிலும் காப்பாத்துங்க, என்னை எப்படியாலும் தப்புவுங்க. முடியலப்பா, இந்த உலகத்துல வாழ முடியலப்பா, இந்த உலகத்துல ஜீவிக்க முடியலப்பா, இயேசுவே என்னை காப்பாத்துங்கப்பா என்று உம்மிடத்துல கதறுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்மிடத்துல கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். எப்படியாக நீங்க காப்பாத்துங்க ஆண்டவரே. எப்படியாக நீங்க தப்புவீங்க ராஜா. எப்படியாக நீங்க விடுதலை ஆக்குங்க ராஜா. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இன்றைக்கு ஒரு அதிசயம் எங்க வாழ்க்கையில நடக்காதா? எங்கள் தேவன் ஒருவரையும் கைவிடக்கூடாதப்பா. குடும்பங்கள்ல காணப்படுகிற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆண்டவரே. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். கடன்காரர்களுக்கு முன்னாடி அவமானப்படுகிறார்களே, அவைகளிலிருந்து தேவ பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். இன்னைக்கு என்ன கடன் கட்டணுமோ, இன்னைக்கு யாருக்கு என்ன பணத்தை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அந்த கடனை திருப்பி செலுத்தணும். தேவன் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஐயா, வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிற என் சகோதரனுக்காக, சகோதரிக்காக, தாய்க்காக, தகப்பனுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பொல்லாத வியாதிகள் ஒவ்வொருவரும் விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. இந்த பொல்லாத நோய்கள் ஒவ்வொருவரும் விட்டு வெளியேறட்டும் தகப்பனே. ஆமென். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாக போகிறதற்காக, நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்க போவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் இன்றைக்கு எங்களுக்கு நன்மை செய்வார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். தேவனே, நீர் அப்படியே செய்ய போகிறீர். உமது நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.